ஹாய், இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா மியாவுக்கு தாங்க போயிருந்தோம். எதுக்காக அப்படின்னா திருவண்ணாமலையிலேருந்து என்னுடைய சிஸ்டர் ஒருத்தி வந்திருந்தா, அவளுக்கு ஜுவல்ஸ் எடுக்க தான் போயிருந்தேன். ஆக்சுவலி அவளுக்கு என்ன ஜுவல்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மைல்டாக அப்படின்னு சொல்கிறது சின்ன நெக்லஸ் மாதிரி இருக்கணும், செயின் மாதிரியும் இருக்கணும், ரெகுலர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ரொம்ப பாந்தமாக இல்லாமல் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கணும்க்கா, அது மாதிரி சொல்லு அப்படின்னா. ஆனால் டைமண்டாக இருக்கணும்னா நான் கூப்பிட்டு போன இடம் மியாவுக்கு தாங்க கூப்பிட்டு போயிருந்தேன், பாண்டிச்சேரியில் இருக்கிற மியாவுக்கு. அங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டான கோல்டு இருக்குது, டைமண்டும் இருக்குது, நல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, யூனிக் கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒன்று காட்டினேன் இல்லைங்களா, ரெட் கலர் ஸ்டோன் வச்சு, அது ரொம்பவே அவளுக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி 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 மைல்டாக எல்லாமே அவ்வளோ ட்ரை பண்ணால், நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜுவல் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபைனலாக இதுவும் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். மீன்வாயில் இன்னும் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக மலைத்துளி கொட்டுற மாதிரி சூப்பராக இருந்தது. ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்ததுனால வேண்டாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டீசெண்டாக குட்டியாக காலேஜ் கோயிங் குயின்ஸு அந்த மாதிரி ஆஃபீஸ் வேர் போட்டு போகிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே சூப்பர் செட் ஆகிடும் கண்டிப்பாக. அதில் ஆட்சேபனே கிடையாது, ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதுவுமே அவளுக்கு ஃபைனலாக அவளுக்கு ஓகேவாக தான் இருந்தது. பட் ரெண்டுமே எடுத்து வச்சிட்டோம். அண்ட் தென் வந்துட்டு தேர்டாக ஒன்றும் பார்த்தோம். ஆக்சுவலி ப்ரேஸ்லெட்டும் பார்த்தோம். ஏன்னா அவளுக்கு ப்ரேஸ்லெட்டு, ஒரு செயின், இல்லைனா கம்மல், இல்லைனா ரிங்கு, அந்த மாதிரி எதாவது. ஆனால் கண்டிப்பாக ஒரு செயின் இருக்கணும், இல்லை ப்ரேஸ்லெட்டு இருக்கணும். அந்த மாதிரி பேர் பண்ணி பார்க்கும்போதுட்டு ஃபைனலாக வந்துட்டு ப்ரேஸ்லெட்டுக்கும் போயிடுச்சு. ஆக்சுவலி சொல்லப்போனால் எனக்கு இந்த செயின் ரொம்ப பிடிச்சது. 43,000 வருது. ரொம்பவே அழகாக இருந்தது. இது ரெண்டுமே ஓரமாக எடுத்து வச்சாச்சு. மீன்வைல் வந்துட்டு என்ன பண்ணேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுங்க. போட்டு பார்த்து ஆசை தீர பார்த்துக்கிட்டேன். ஆனால் 43,000 வருது. ஸோ நாங்கள் பார்த்துக்க போனது இன்னொன்று ப்ரேஸ்லெட்டு, இல்லைனா மோதிரம், இல்லைனா கம்மல், இந்த மாதிரி தான் பார்த்தது. ப்ரேஸ்லெட்டு பார்த்தோம். இது வந்து 40,000 45,000 கிட்ட இருந்துச்சு. ஆனால் இதை ரெகுலர் யூஸில் பண்ண முடியாது, ஏன்னா உள்ள ஹாலோ டைப்பில் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டு அப்படின்றதுனால. இது வந்து சாலிடாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாமே 14 கேரக்டர். இது எல்லாமே டைமண்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 80,000 சம்திங் வரும். அதனால் இது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால அவள் கைக்கு அழகாக இருந்துச்சு. என் கைக்கு போட்டோடனே எனக்கு டஸ்கி ஸ்கின்னா எனக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் தெரிஞ்சுது என் கைக்கு. ஆனால் கோல்டு சூப்பராக இருந்தது. ஃபைனலாக அவள் செலக்ட் பண்ணது வந்து இந்த ப்ரேஸ்லெட்டும் அண்ட் தென் வந்துட்டு இன்னொரு செயினும். பட் எனக்கு வந்து இந்த மெட்டி மேலே ரொம்ப கிரேஸ் அதிகமாக இருந்ததுனால எனக்கு மெட்டி எடுக்கணும் அப்படின்னு எனக்கு காம்ப்ளிமெண்டரியாக மெட்டியுமே கொடுத்துட்டாங்க. 3,000 ருபீஸ் வர்த்த இந்த மெட்டி. இதை நான் காலையும் போட்டுட்டேன். ஸோ போட்டு பார்த்தா செம்ம அழகாக இருந்தது. ஃபைனலாக அவள் செலக்ட் பண்ணது வந்துட்டு இந்த செயினும் அந்த ப்ரேஸ்லெட்டு, எனக்கு இந்த மெட்டி 3 பேருக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு பில்லும் பண்ணியாச்சு. ஆக்சுவலி ஓல்டு கோல்டு கொடுத்து தான் எக்ஸ்சேஞ்சே பண்ணோம். ஓல்டு கோல்டு வந்துட்டு 3 மோதிரம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு 2 மோதிரம் மட்டுமே போடுற மாதிரி ஆகிடுச்சு. மீதி 2 மோதிரம் திரும்ப கொடுத்தோம். ஒன்று வந்து 18 கேரக்டர், அப்புறம் வந்துட்டு 22 கேரக்டர். இது எல்லாமே கேல்குலேஷன் பண்ணி டிஸ்கவுண்ட்லாம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நிறையவே டிஸ்கவுண்ட்டே எங்களுக்கு கொடுக்கவும் செஞ்சாங்க. எல்லாமே ஃபைனலாக முடிஞ்சு பில்லும் போட்டு வந்தாச்சு. எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேளுங்க, நான் ஆசைப்பட்ட ஒரு மெட்டி. ஆக்சுவலி நான் மெட்டியே போட்டதில்லை. ஃபைனலாக அந்த மெட்டியும் வாங்கியாச்சு. ஸோ ஃபைனலாக அவள் செலக்ட் பண்ணது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்லை தான் அவள் செலக்ட் பண்ணியிருந்தா, ப்ரேஸ்லெட்டுமே. ஸோ பில் பே பண்ணிட்டு ஜாலியாக என்னுடைய ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க. நான் கோர்ட் ஒர்க் முடிச்சுட்டு திண்டிவனத்துலேருந்து அரிபரியாக வந்தாங்க. வந்துட்டு கொஞ்சம் அப்படியே உட்காந்து டிலேவாக ஆகிடுச்சு. நைட்டு ஃபுல்லாகவே ஆகிடுச்சு, ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஷாப்லேருந்து முடிச்சுட்டு நாங்கள் டைரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்டை வந்துட்டு நெக்ஸ்ட் டே எனக்கு இந்த மெட்டியை போட்டு விடுனா, ஐயோ எனக்கு போட தெரியல அப்படின்னாரு. கல்யாணம் அப்போ போட்டிருந்தா தானே தெரியும், நானுமே போல், எங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜு. ஸோ இது வந்துட்டு அப்புறமா போட சொன்னேன், போட்டு விட்டார். ரொம்பவே அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இதை போட்டுட்டு நாங்கள் ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். போகும்போதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே போன மெட்டியே எனக்கு, ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. இந்த மெட்டினால தான் அவ்வளோ அழகு. இந்த மெட்டியும் மியாவில் தாங்க வாங்கினேன் நான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜுவல்ஸ் பற்றி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்படுதுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.